ஓம் கஜானன பூதகணாதிசேவிதம் கவித்த சண்புகுலசாரபதிசுதம் உமாசுதம் சோகம் விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கச்சம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவாச வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி 8/12/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:05 வரை. பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் பூசம். இரவு 2:52 வரை. பிறகு ஆயில்யம். இன்றைய யோகம் பிரம்மம். கரணம் பாலவம். நேத்திர 2 ஜீவன் 1. தேய்பிறையை சதுர்த்தி. நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய சுப முகூர்த்த நாள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளில் நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர் காலை 9 மணி 12 வரை. நண்பர்களே, இன்றைய சுப முகூர்த்த நாள். நல்ல காரியங்களுக்கு தெய்வீக அருள் தெய்வ கடாட்சம் பொருந்திய நாளாக இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். சிக்கல்கள் தீர்வாகும். மன உளைச்சல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாள். நேற்றைய தடைகள் இன்றைய சுபமுகூர்த்தமாக நல்ல நாளாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நினைத்தபடி நடக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். எதையும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் செயல்படக்கூடிய நாள். அதே நேரம் செய்யும் வேலையில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். நாம் கவனக்குறைவாக செய்வதால் சில மன உளைச்சல்கள் சங்கட்டங்கள் வரக்கூடும் என்பதனால் கவனத்தோடு செய்ய வேண்டும். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பரணி செய்யும் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும். சிறு தவறு கூட இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடக ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.